ஹாய், இது விளாக்ஸ்டர் கமல் சேனலோட செகண்ட் வீடியோ. ஸோ வந்து இந்த விளாக்ஸ்டர் கமல்ன்ற பேரே வந்து என் வாயில் இன்னும் கம்ஃபர்டபுளாக சொல்ல வரல. அது இன்னும் டைம் ஆகும் போல. ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஸ்கூல் லைஃப் ஸ்டோரிக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த விளாக்ஸ்டர் கமல்ன்ற பேர் வந்து எப்படி வந்துச்சு நம்ம தெரிஞ்சுப்போம். ஃபர்ஸ்ட் இந்த சேனல் வந்து ஒரு கேமிங் சேனல் இருந்தது. கேமிங் ப்ளஸ் வந்து இந்த ஆனிமே எடிட்ஸ் இந்த மாதிரி போட்டுருந்தேன். அதனால தான் வந்து அந்த 1.3K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஆல்ரெடி இந்த சேனல் இருந்திருக்கும். சரி, அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி நம்ம ஜானரே வந்து மாறதுனால வந்து சரி நம்ம பேரோ வந்து கொஞ்சம் மாத்தலாம், அப்பதான் கொஞ்சம் நல்லா இருக்கும். பிளஸ் வந்து பைடி கமலேஷ் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி வேற இந்த சேனலுக்கு வந்து செட் ஆகாதுன்னு தோணுச்சு. ஸோ அதனால வந்து vlogging தான் மெயினா இருக்க போறதுனால பிளஸ் vlogging பிளஸ் டாக்குமெண்டிங் தானே மெயின் ஃபோக்கஸ். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம எப்பயும் போல நம்ம செல்லக்குட்டி சாட் ஜிபிடி கிட்ட வந்து நான் வந்து கேட்டேன், பேர்லாம் சஜஸ்ட் பண்ண கேட்டிருந்தேன். அவன் வந்து ஒரு 2-3 பேரை சொன்னாங்க கைஸ். ஐயோ, அந்த பேரெல்லாம் வந்து நான் சொல்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து கம் வித் கமல். அப்புறம் இது கொஞ்சம் வந்து லைட்டாக நான் வந்து மிஸ்ப்ரொனவுன்ஸ் பண்ணா கூட லைட்டாக கொஞ்சம் மாற்றினா கூட வேற மாதிரி ஆகிடும். அப்புறம் வந்து கமல்லேருந்து கேம் மட்டும் எடுத்து கேம் வித் கேம்ஸ் ஸ்டைலா நல்லா தான். அப்புறம் என் ஃப்ரெண்டு வந்து ஈஸியாக யூனிக்காக வந்து ஒரு விளாக்ஸ்டர் என்ற வார்த்தை சொன்னான். இந்த விளாக்ஸ்டர் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு. ஈஸியாக வந்து யூனிக்காகவும் இருக்குது, வாயிலும் வந்து ஈஸியாக நுழையுது. அது வந்து விளாக்ஸ்டர் ப்ளஸ் வந்து என் பேர் ஆட் பண்ணிட்டு விளாக்ஸ்டர் கமல்ல வந்து இந்த சேனல் பேர் வந்துச்சு. சரி, இப்போ ஸ்கூல் லைஃப் ஸ்டோரிக்குள்ளே போவோமா? கல்லு உடைக்கிற ஜெயில் இல்ல, கண்ணு முழிக்கிற இரவுல, தப்பிச்சு போகவும் வழி இல்ல, எப்ப கிடைக்குமோ விடுதலை. ஓகே, கதை வந்து ஒரு 9th ஸ்டாண்டர்ட்லேருந்து ஆரம்பிக்கலாம். 9th ஸ்டாண்டர்ட் வந்து நான் வந்து ஒரு புது ஸ்கூலில் ஜாயின் பண்ணேன். அந்த புது ஸ்கூலுக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து ஐசிஎஸ்சி சிலபஸ் படிச்சிருந்தேன். இப்போ வந்து 9th ஸ்டாண்டர்ட் சமச்சீர் கல்வி மாற்றினாங்க. ஐசிஎஸ்சியில் வந்து கொஞ்சம் ஃபெயிலாக இருந்தேன். ப்ளஸ் புதுசாக வீடு வேறு வாங்கிட்டு வீடு வந்து சேஞ்ச் பண்ணனால வந்து இந்த ஸ்கூல் வந்து சேர்ந்தாச்சு. அப்போ இந்த ஸ்கூல் வந்து சேர்ந்தப்போ புது என்விரான்மெண்ட், புது ஃபேஸஸ், யாருமே எனக்கு தெரியாது. ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நல்லா தான் போச்சு. அப்போ வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்னால வந்து யாரு கூட அவ்வளோ நான் சேரல. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து கொஞ்சம் ஸ்டார்டிங் யாருமே தெரியாது ஒரு குட் பாயாக வந்து படித்து ஒரு 7th ரேங்க் எடுத்தேன். எனக்கு வந்து 7th ரேங்க் வந்து அவ்வளோ பெருசாக தெரிஞ்சு, இப்போ நம்மள படித்தா அப்பா வேறு லெவல் போல, உலகத்தையே ஆளலாம், நம்ம போல் 7th ரேங்க்லாம் எடுக்கிறோம் படிச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியாக இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து போ எல்லாரும் கூட சேர வெளில சுற்றி பயங்கரமாக சுற்ற ஆரம்பித்தேன் 9th ஸ்டாண்டர்டுக்கு அப்புறம். இப்போலாம் ரோட்டில் எனக்கு வந்து இந்த டியூக் 390 வந்து ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்தே ரொம்ப ஆசை. அது எப்போல்லாம் ரோட்டில் போதும் அப்படியே ஆணு பார்ப்பேன். ஒரு மாதிரி என்னப்பா பயங்கரமாக இருக்கு பைக்கு, இது என்னடா சம்மந்தமே இல்லாமல் சொல்கிறானேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த வீடியோ நடுவில் அந்த கான்டெக்ட் புரியும். இந்த மாதிரி இந்த ஸ்கூலில் சேர்ந்து ஜாலியாக வந்து ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடச்சி நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்த டைமில் வந்து 10th நல்லபடியாக வந்து 9thலாம் வந்து பாஸ் ஆகிட்டு 10th ப்ரொமோட் ஆன அப்புறம் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டைம் இன் மை லைஃப். இந்த 10th ஸ்டாண்டர்டுக்கு வந்து நிறைய பேருக்கு அவங்களோட வாழ்க்கையில் வந்து பெஸ்ட்டு மெமரிஸ் இருக்கும். எனக்கும் அப்படிதான். ஏன்னா வந்து அங்கே எனக்கு கிடைச்ச ஃப்ரெண்ட்ஸும் சரி, அங்கே இருந்த கிளாஸ் வைப் எல்லாமே பெஸ்ட். ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும். டீச்சர்ஸும் சரி, எல்லாமே இதெல்லாம் சரி, ரொம்ப சூப்பர் ஜாலியாக போச்சு. அதுக்கப்புறம் தான் ஒரு பெரிய குண்டு வந்து பப்ளிக் எக்ஸாம். இந்த பப்ளிக் எக்ஸாம் அப்போ வந்து எங்கள் வீட்டில் வந்து பெருசாக வந்து ஏதோ எக்ஸ்பெக்ட் பண்ணல, பையன் பாஸ் ஆனால் போதும் அந்த மாதிரி தான் இருந்தாங்க. பாஸ் ஆகிடுப்பா அந்த ஒரு இது இருந்துச்சு வீட்டில். அதுக்கப்புறம் வந்து பப்ளிக்கும் எழுதியாச்சு. எல்லாருக்கும் வந்து எல்லார் வீட்லேயும் வந்து ஒரு க்ரைட்டீரியா இருக்கணும், ஒரு 400க்கு மேலே எடுத்தால் வந்து ஓகே. சரி, நானும் வந்து ஒரு 400 எடுத்தால் போதும்னு சொல்லிட்டு எல்லாமே எழுதி ஒரு 400 வரும்னு ஒரு நம்பிக்கை வச்சுருந்தேன். நான் வரல. சரி, ஓகே. இன்னும் வந்து ரிசல்ட்டு வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். மார்க் வந்து 390 மார்க்ஸு. சரி, நான் வந்து என்னடா இந்த மாதிரி வீட்டில் வந்து 400 எடுக்க சொன்னாங்க, ஆனால் வந்து கம்மியாயிடுச்சு சொல்லிட்டு நான் வந்து சைடில் எங்கள் அம்மா பார்க்குறேன். ஏதோ சொல்ல போகிறாங்க, ஒரு மாதிரி சோகமாக இருப்பாங்க போல் அப்படி சொல்லி பார்க்குறேன். எங்கள் அம்மா வந்து சந்தோஷத்தில் குதிக்கிறாங்க. பையன் பாஸ் ஆகிட்டா 10th பப்ளிக்கில் பாஸ் ஆகிட்டா. அட தாய்க்குலவே, எங்கள் அம்மா வந்து நான் பாஸ் ஆவனே வந்து நம்பல. நான் பாஸ் ஆனதுக்கப்புறம் வந்து அவங்க அப்புதிச்சாங்க ஒரு மாதிரி. இல்லை என் பையன். ஆனால் வந்து எனக்கு வந்து லைட்டா ஒரு மாதிரி குட்டி ஸ்டார்ட் இருந்துச்சு. ஒரு மாதிரி என்னடா 400 கூட வரலையே, எனக்கு ஒரு ஹாப்பியா இல்லை அந்த டைம்ல. ஏன்னா வந்து இதுக்கப்புறம் வந்து நம்ம 400 எடுக்கலன்னா யாராவது கேட்டா கூட ஒழுங்கா சொல்ல முடியாது. என்னடா சொசைட்டி அந்த டைம் வந்து என்ன நம்மள சொல்ல போறாங்க, 400 கூட எடுக்கல இவன்லாம் ஒரு எதுக்கு படிக்கிறான் அந்த மாதிரி பேசிடுவாங்களோ, அந்த மாதிரிலாம் ஏதோ யோசிச்சேன். அதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் வந்து நான் வந்து அப்படியே வெளில போனேன். சரி பார்த்துக்கலாம் சொல்லிட்டு மம்மி ஓகே ரிசல்ட் வந்துச்சு. நான் அப்படியே வந்து ஃப்ளாட்டில் சும்மா சுற்றி இருந்தேன் கீழே. அவன் வந்து என் ஃப்ரெண்டு வந்து கேட்குறான், இந்த மாதிரி என்ன மச்சான் 10th ரிசல்ட் வந்துச்சா, என்ன மார்க்கு அப்படின்னு கேட்டானா, நான் கொஞ்சம் அப்படியே மாதிரி பம்பிக்கிட்டே வந்து இந்த மாதிரி 390 மச்சான் அப்படி சொல்கிறேன். ஒன்னே அவன் மச்சான் அப்படி சொல்லி குதிக்கிறான். இல்லடா என்னடா அப்படின்னு கேட்குறேன். மச்சான் நீ வந்து சும்மா வந்து ஏதோ டியூக் 390 ஏதோ பேசின்னு இருப்ப, ஆனால் வந்து அதுக்கு வந்து வேணும்ட்டே வந்து 10th 390 மார்க் எடுப்பியாடா யோசிக்கிறேன். ஐயோ ஆமால 390 அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிக்கிறப்போ எனக்கு அவன் சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு மாதிரி ஹாப்பியா இருந்துச்சு. ஆமால நம்ம 390 மார்க் எடுத்திருக்கோம். அதுக்கு அவன் சொன்னதுக்கு அப்புறம் நான் 490 எடுத்திருந்தா கூட அன்னைக்கு அவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்க மாட்டேன் போல. 390 அந்த மார்க்கு இந்த பைக் கூட கொஞ்சம் அப்படியே வந்து சிங்க் ஆனதுனால வந்து எனக்கு இன்னும் பிடிச்சி என் மார்க்கு. ஸோ வந்து இதுக்கப்புறம் நான் போயிட்டு அந்த மார்க்கை போய் சேஞ்ச் பண்ண போறது இல்லை, எதுவும் ஆக போறது இல்லை. இப்போ நான் வந்து மறுபடியும் எக்ஸாம் எழுதி அதை இன்க்ரீஸ் பண்ண போறது இல்லை 400 எடுத்துன்னு போறதுக்கு. ஸோ வந்து அதை வச்சு நான் அதை பத்தி ஃபீல் பண்ணி இப்போ ஒன்றும் பண்ண போறது இல்லை. அண்ட் ஒரு சைடில் எனக்கு இந்த மாதிரி விஷயம் நடந்தனால 390 ஐ வாஸ் ஹாப்பி. இந்த சரி ஓகே இந்த மார்க்கு வந்து நான் ஹாப்பி. இப்போ வந்து யார் என்ன நினைப்பா யோசிக்காதீங்க. ஆஸ் லாங் ஆஸ் யூ ஆர் ஹாப்பி ஓகே. ஹாப்பியா இருக்கீங்களோ இல்லையோ, நம்மள யாரா எப்படி சொல்றாங்களோ அந்த மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி யோசிக்காதீங்க. ஆனா வந்து போற எதுக்கு எடுக்க சொன்னாங்க அப்புறம் தான் புரிஞ்சுது. இந்த குரூப் செலக்ஷன் நெக்ஸ்ட் 11th என்ன குரூப் செலக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஸ்கூல்ல வர சொன்னாங்க. இந்த மார்க்குல பயாலஜி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. எங்க அப்பாவுக்கு வந்து டாக்டர் நான் படிக்கணும்னு ஆசை. சரி எங்க அம்மா வந்து என்னடா இப்படி ஆயிடுச்சு மம்மி, எனக்கும் வந்து அந்த அளவுக்கு வந்து பயாலஜி மேல இன்ட்ரெஸ்ட் இல்லை அந்த அளவுக்கு. நான் வந்து மம்மி இந்த மாதிரி பரவாயில்ல ஒன்னோட பிரச்சனை இல்லை, நீங்க என்ன குரூப் கிடைக்கிற போடுங்க. நான் வந்து தைரியமா சொல்லிட்டேன். தைரியமா சொன்னதுக்கு அப்புறம் நான் இந்த மாதிரி சிஎஸ்சி குரூப் வந்து என் பையனுக்கு கிடைக்குமான்னு அவங்க போய் கேட்குறாங்க. ஒரு லிஸ்ட் எடுத்து பார்க்குறாங்க. இந்த மாதிரி வந்து கமலேஷா அப்படின்னு பார்த்த அப்புறம் நீங்க வந்து இந்த குரூப் சிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கணும்னா நீங்க வந்து டொனேஷன் கட்டணும்னு சொல்லிட்டாங்க. ஏதோ பேரை பார்த்துட்டு என்னடா சொல்றீங்க பார்த்தா அங்க ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 4-5 பசங்க ஒரு 8 பசங்க பேர் இருக்கு. அதுல பார்த்துட்டேன். அப்புறம் வந்து நோட் பண்ணி பார்த்தா இது எல்லாமே வந்து ஒரு ஸ்கூல்ல வந்து சம்பவம் பண்ணவனுங்க பேர்லாம் இருந்தது. அதுல நான் ஒரு தெரியாம 2 சம்பவம் பண்ணிட்டேங்க ஸ்கூல் டைம்ல. அதனால என் பேரும் அதுல இருந்திருக்கு. ஸோ அந்த லிஸ்ட்ல இருந்தவங்க கிட்டலாம் வந்து டொனேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால வந்து என்னால் அந்த ஸ்கூல்ல வந்து கண்டினியூ பண்ண முடியல. நான் வந்து எதுக்கு டொனேஷன்லாம் கட்டி நான் படிக்கணும். என் ஃப்ரெண்ட் திடீர்னு வந்து ஒரு நாள் வந்து இந்த மாதிரி வேலைமால் ட்ரை பண்றா, வேலைமால்ல வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சொல்லி கேட்டேன். வேலைமாலுக்குன்னு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கு. ஸோ வந்து எங்க அம்மாவுக்கும் வந்து சரி நம்ம பையன் வந்து வேலைமால் படிச்சா நல்லா இருக்குமே. எங்க அம்மாவுக்கு வந்து என்ன வேணா பண்ணுவாங்க நான் படிக்கிறதுக்கு, ஆனா நான் படிக்கணும். நான் இப்போ நல்லா படிச்சு ஒரு டிகிரி வாங்க வச்சிடணும். அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களால முடிஞ்ச வரைக்கும் அவங்க பையனை படிக்க வச்சிடணும். அந்த ஒரு இது மட்டும் இருந்துச்சு அவங்களுக்கு. ஸோ வந்து என்னை வந்து வேலைமால்ல வந்து சேர்க்க போயிட்டாங்க. இந்த மாதிரி வந்து என்ன குரூப் பயாலஜியும் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு அங்கே பயாலஜியும் கொடுக்குறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் வந்து எங்களுக்கு இருந்த பர்டிகுலர் கைடன்ஸ்லாம் கிடையாது. மம்மிக்கு பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து என்னை நல்லா படிக்க வைக்கணும்னு ஆசை தவிர வந்து அவங்களுக்கு வந்து நான் வந்து என்ன படித்தா நல்லா இருக்கும்னு தெரியல. சரி எதுவுமே இல்லாமல் வந்து நான் பைத்தியக்காரத்தனமா வந்து இந்த மாதிரி கேம்ஸ் வந்து இல்லை கம்ப்யூட்டரில் ஆட பிடிக்கும்னால வந்து மம்மி எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்க வைங்க மம்மி சொல்லிட்டு சேர்க்க சொல்லிட்டேன். என்ன எங்க மம்மியும் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம பையனே வந்து இந்த மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து படிக்க சொல்றானே அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அவனும் வந்து கம்ப்யூட்டர்ல நல்லா நிறைய நேரம் உட்காந்துருக்கான். சரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் போட்டா அவன் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சேர்ந்துட்டாங்க. அங்கதான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுத்துட்டு நான் வந்து 11th சேர்ந்துட்டேன். மறுபடியும் வந்து புது ஸ்கூல், புது ஃபேஸஸ், புது என்விரான்மெண்ட் எல்லாமே வந்து ஒரு புதுசா போனாலும் 11th படிக்கிறப்போ வந்து எனக்கு சுத்தமா பிடிக்கல அந்த ஸ்கூல்ல. சில விஷயம்லாம் எல்லாம் வந்து ஸ்டார்டிங் வந்து நான் ஃபர்ஸ்ட் உள்ள போனதுக்கு அப்புறம் வந்து எல்லாம் நாங்க இப்படிடா அப்படிடா சொல்லிட்டு பேசி வந்து பயங்கரமா பில்டப்லாம் பண்ணியிருந்தாங்க. பயங்கரமா பில்டப்லாம் பண்ணி கொடுக்குறவன எங்கடா போங்கடா சொல்லிட்டு இந்த 11th படிக்கிறப்போ வந்து கோச்சிங் கிளாஸ் வச்சாங்க. இந்த கோச்சிங் கிளாஸ் வந்து எப்போ ஆரம்பிச்சுன்னா காலையில 8 மணிக்கு வந்துட்டு 5 மணி வரைக்கும் ஸ்கூலு, 5 மணிக்கு அப்புறம் வந்து 7 மணி வரைக்கும் கோச்சிங் கிளாஸ் இருக்கும். 7 மணிக்கு வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து வேன்ல போயிட்டு நான் வீட்டுக்கு இறங்க வந்து 9:30 10 o'clock ஆயிடும். நான் 10 o'clock வீட்டுக்கு போய் தூங்கிடுவேன். சாப்பிடாம அப்படியே படுத்துட்டு ஒரு 2 மணி 3 மணிக்கு அந்த மாதிரி எழுந்து சாப்பிட்டு அப்படியே ஸ்கூலுக்கு கிளம்பிடுவேன். இந்த மாதிரி தான் வந்து போயிட்டு இருக்குது. சில டைம் சாப்பிட்டு தூங்கிடுவேன், சில டைம் வந்து சாப்பிடாம தூங்கி எழுந்து படிச்சு மறுபடியும் வந்து போயிடுவேன் ஸ்கூலுக்கு. எனக்கு இந்த 11th எப்படி போச்சுனே தெரியல. 11th முடிஞ்சிச்சு, ரொம்ப சீக்கிரம் முடிஞ்சிச்சு. ஆனால் நிறைய சம்பளம் வந்து 11th
வரல. அதுக்கப்புறம் வந்து 11th வந்து 345. 11th அவ்வளோவா வந்து அந்தளவு முக்கியம் இல்லை. அப்புறம் வந்து இந்த 11th வந்து எல்லா ஸ்கூல்லையும் வந்து ஒரு என்ன நடக்கும்னா, இந்த பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்னு நடக்கும். வேற வந்து இந்த 11th டைம்லாம் வந்து கம்பல்சரி வந்து மினிமம் 3 சப்ஜெக்ட்ஸ் ஃபெயில் ஆயிடுவேன். என்னன்னே தெரியாது. அதுவும் மெயினாக வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் மெயினான சப்ஜெக்ட்ஸில் வந்து ஃபெயில் ஆயிடுவேன். எங்கள் அம்மா வரமாட்டாங்க. இவ்வளோ போயிட்டு எங்கள் அப்பா கூட்டின்னு போயிட்டு நின்றுவேன். எங்கள் அப்பா வந்து சரி ஏதோ பண்ண போடா, எதுவும் என்ன நிற்க சொல்கிற, வந்து நிற்கிறேன் வா சொல்லி வந்துடுவார். பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டே கட்சியில் வந்து ஸ்டூடெண்ட்ஸை கூட்டிட்டு வந்து புள்ளி பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. நான் அந்த தடவை பார்த்து பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங்குள்ளே போகிறோம். 6 மேம், கெமிஸ்ட்ரி மேம், மேக்ஸ் மேம் உட்காந்துட்டு இருக்காங்க ஒரு பெஞ்சில். கரெக்டாக நான் வந்து ரிப்போர்ட் கார்டு எடுக்கிறாங்க. ரிப்போர்ட் கார்டு எடுத்து பிரித்து பார்த்தா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் எல்லாமே ரெட்டாக இருக்கு. ரெட்டாக இருந்தால் கூட பரவாயில்ல, ஃபெயிலுக்கு. எல்லாத்துலையும் 21 21 21 எல்லாத்துலையும் 21 மார்க்கு. மேக்ஸ் மேம் வந்து சொல்கிறாங்க, எங்க உங்கள் பையன் நிஜமாலே ரொம்ப நல்லவங்க, இந்த மாதிரி வந்து யார் மனசும் புண்படுத்தக்கூடாது, ஏன் அவங்க சப்ஜெக்டில் மட்டும் அதிகமாக எடுக்கிறீங்கன்னு சொல்லிட்டுனால எல்லா சப்ஜெக்டில் ஒரே மார்க் எடுத்துட்டு ஃபெயில் ஆகிட்டாங்க உங்கள் பையன் அப்படி சிரிக்கிறாங்க. எங்க அப்பா ஒரு மாதிரி ஆகுறாரு. இல்லடா நான் வந்து நிற்க வச்சு நான் கலாய்க்கிறாங்க. லிட்ரலி வந்து ஒரு அப்படியே நான் செல்ல மாதிரி ஓரமாக நிற்கிறேன். எல்லாரும் பேசுறதுக்கு கூட தெரியாமல் அப்படியே நிற்கிறேன். ஐயோ இல்லடா இது ஒரு மாதிரி ஆகிறேன். அப்புறம் வந்து ஒரு என்ன ஆனாலும் யார் வீட்டில் இருந்து அவங்க பேரண்ட்ஸை கூட்டிட்டு வராங்களோ அந்த பேரண்ட்ஸ்லாம் வந்து பசங்களை வந்து ஒரு வாரத்துக்கு வந்து அசிங்கமாக பார்ப்பாங்க. என்னடா இந்த மாதிரி ஒரு பையனை பெத்துட்டுமேன்னு சொல்லிட்டு ஒரு வாரத்துக்கு எங்களை கேவலமாக பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி எல்லாமே வந்து 11th முடிஞ்சுது. பப்ளிக்கும் வந்தது. 345 மார்க்ஸ் எல்லாத்துலேயும் பாஸ் ஆகிட்டேன். மேக்ஸில் வந்து ஜஸ்ட்டு பாஸ் 35 மார்க்ஸ். இன்னைக்கு என்னன்னே தெரியல. அது எனக்கு பிடிச்சா கொஞ்சமாச்சு ஏதோ கொஞ்சம் படிப்பேன். ஆனால் வந்து சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா அப்படியே விட்டுருவேன். ஆனால் வந்து ஏதோ பப்ளிக்னால ஏதோ சும்மா ஏதோ படித்து ஏதோ அவங்களே பாஸ் போட்டு விட்ட மாதிரி இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி 12th ஆரம்பிச்சு. 12th வந்து என்ன மாதிரி போச்சுன்னே தெரியல. அதுவும் வந்து கோச்சிங் கிளாஸ் அந்த மாதிரி சொல்லிட்டு சல்லு முடிஞ்சிச்சு. முடிஞ்ச அப்புறம் வந்து ஒரு 2-3 சம்பவம் நடந்தது. 12th ஆரம்பிக்கிற டைமில் வந்து எங்கள் அம்மாவுக்கு வந்து மறுபடியும் எங்கள் அம்மாவுக்கு வந்து அந்த நம்பிக்கையே இல்லை நான் வந்து பாஸ் ஆவானே. அதனால் வந்து 12th பாதிலே வந்து இந்த மாதிரி ஒரு காலேஜ் 2 காலேஜில் வந்து போயிட்டு இந்த மாதிரி என் பையனுக்கு அட்மிஷன் போடணும்னு சொல்லிட்டு கேட்டதில்ல. ஒரே ஒரு காலேஜில் மட்டும் சீட் மட்டும் புக் பண்ணி வச்சிட்டாங்க. உங்கள் பையன் வந்து 70% எடுத்தால் வந்து நாங்கள் சேர்த்துக்கிறோம், இந்த மாதிரி 70% எடுத்தால் வந்து அட்மிஷன் கொடுத்துக்கிறோம், இல்லை நாங்கள் ரீஃபண்ட் பண்ணுறோம், வேறு யாருக்காச்சும் அந்த சீட்டு போயிடும், நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க சொல்லிட்டாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்புறம் ஆஸ் யூஷுவல் பப்ளிக் வந்துச்சு. பப்ளிக்கில் வந்ததுக்கப்புறம் கோவிட் ஆச்சு. லாஸ்ட் எக்ஸாம் வந்து அப்படியே வந்து நாங்கள் இதுவுமே வந்து பெருசாக ஃபேரல் கூட வைக்கல. அப்படியே துரத்தி விட்டாங்க ஸ்கூல்லேருந்து. இப்படியே வந்து ஸ்கூலுக்கு கூட திரும்பி பார்க்கல. நாங்கள் அப்படியே போகணும்னு சொல்லிட்டாங்க. எல்லாருக்கும் வந்து அவங்க ஸ்கூல் லைஃப்னால் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஜாலியாக இருந்திருக்கும். எனக்கு சேர்ந்த எந்த ஸ்கூலுமே பிடிக்காது. ஆனால் வந்து எனக்கு கிடைச்ச ஃப்ரெண்ட்ஸு எனக்கு அவனுங்கெல்லாம் வந்து எனக்கு அவ்வளோ பிடிக்கும். எனக்கு கிடைச்ச ஃப்ரெண்ட்ஸுனால தான் வந்து நான் வந்து அந்த ஸ்கூலே ஓட்டினேன். ஏதோ கொஞ்சமாச்சு எப்படியோ ஸ்கூல் முடிச்சேன். அப்புறம் வந்து பப்ளிக்லாம் முடிச்சுட்டு ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ரிசல்ட் வந்துட்டு அன்றைக்கி நான் தூங்கிட்டு இருந்தேன். எங்கள் அம்மா வந்து திடீர்னு வந்து ரிசல்ட் வந்திருக்காண்டா வந்து பாருடா அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்படி தூக்கலகத்தில் அப்படியே போயிட்டு கம்ப்யூட்டரில் உட்காந்து அப்படியே வந்து ரிசல்ட்டு பார்க்குறேன். ஃபிசிக்ஸு 15 மார்க்கு, ஜஸ்ட்டு பாஸ். இந்த ஃபிசிக்ஸ் எக்ஸாம் எழுதிட்டு வந்து நான் எங்கள் அம்மா கிட்ட நான் வந்து சொல்லிட்டேன், இந்த மாதிரி வந்து நான் வந்து கன்ஃபார்ம் ஃபெயில் ஆகிடுவோம் போல், அதுக்கு என்னான்னு தெரில, என்னால் வந்து என்ன பண்ணுறது தெரில அப்படி சொன்னதுக்கு அப்புறம் தான் வந்து நான் நினச்ச மாதிரியே அந்த ஃபிசிக்ஸ்க்கு வந்து 15 மார்க்கு. சத்தியமாக சொல்லடா நான் எழுதின பேப்பரை என்கிட்ட கொடுத்து கரெக்ஷன் பண்ணுன்னு சொல்லியிருந்தா நான் கூட அந்த பேப்பருக்கு நான் பாஸ் போட்டிருக்க மாட்டேன். ஏன்னா அவ்வளோ மட்டமாக எழுதியிருந்தேன். இருக்கிற 1 மார்க் தப்பு, 2 மார்க் தப்பு, இந்த 5 மார்க் எடுத்து அந்த 5 மார்க் எழுதி என்னதோ பண்ணிட்டு தப்பாக எழுதினேன். ஆனால் வந்து எனக்கு என்னடா 15 மார்க் நம்ம மேலே தான் தப்பு, கொஞ்சம் லைட்டாக கில்ட் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சைடில் எங்கள் அம்மாவை நான் திரும்பி பார்க்குறேன். சேம் சிச்சுவேஷன், அதே எங்கள் அம்மாவை திரும்பி பார்க்குறேன். எங்கள் அம்மா அழுகுறாங்க. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு, என்ன மம்மி சாரி மம்மி அப்படின்னு சொல்கிறேன். டேய் கமலேஷே ஒழுங்கா பாடுறா சொல்லி இல்லை வந்து இப்படி கொடுக்குறாங்க. இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஸ்க்ரீனை பார்த்தா அப்படி ஃபிசிக்ஸ் கீழே கம்ப்யூட்டர் சயின்ஸு சென்டம் 100 நிற்குது. எனக்கு தூக்கி
என்னடா இது நம்மளாடா செட்டப் எடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஆயிட்டேன். என்னடா எங்க அம்மா அழுகுறாங்க. இப்ப பிசிக்ஸ் மார்க் அவங்க பார்க்க கூட இல்லை. பிசிக்ஸ் மார்க் அவங்க கண்ணு கூட இல்லை. அந்த 15 மார்க்லாம் அவங்க பார்க்க கூட இல்லை. என் பையன் வந்து செட்டப் எடுத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு குதிக்கிறாங்க. ஃபோன் பண்ணி செட்டப் செட்டப் செட்டப்னு பேசுறாங்க. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து எனக்கு இருந்தாலும் வந்து அந்த பிசிக்ஸ்ல நம்ம பிசிக்ஸ்னால வந்து நம்ம பெர்சன்டேஜ் வந்து அஃபெக்ட் ஆயிடுமோ, காலேஜ் வந்து கொஞ்சம் கஷ்டம் தான் போல அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா சேடா இருந்துச்சு. ஆனா அந்த சேடு ஒரு சைட் தூக்கி போட்டு எனக்கு அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல இருக்க சென்டம் மட்டும் அந்த ஹாப்பினஸ் மட்டும் வந்து நல்லா செலிப்ரேட் பண்ணிட்டோம். எனக்கு எல்லானாலே அது அன்எக்ஸ்பெக்டட் தான் அந்த சென்டம் எடுத்தது. அப்புறம் வந்து காலேஜுக்கு அந்த 70% என்ன அந்த கதைன்னு பார்க்குறப்போ 12th வந்து எடுத்த மார்க் வந்து 425 அவுட் ஆஃப் 600. அதாவது வந்து பர்சன்டேஜில் கன்வெர்ட் பண்ணா 70.8%. 70.8% வச்சு காலேஜ்லேயும் வந்து ஃபீஸ் கட்டியாச்சு, டொனேஷனும் இல்லாமல் சேர்ந்தாச்சு. இன்ஜினியரிங் சேர்ந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் காலேஜ் லைஃப் ஸ்டார்ட் ஆச்சு. என் ஸ்கூல் டைமில் வந்து நான் நிறைய பண்ணிட்டேன். சிலதெல்லாம் நிறைய வந்து அடி வாங்கியிருக்கேன். அது வந்து நான் வந்து இந்த வீடியோ பேசிகிட்டு இருக்கிறப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சம் அது சொன்னாலே இன்னும் பெருசாக போயிடுது. எனக்கு வந்து உங்கள் அட்டென்ஷன் ஸ்பேனை வந்து எப்படி இப்போது நான் பேசுறது வந்து உங்களுக்கு எவ்வளோ நேரம் கேட்பீங்களான்னு தெரியல. சரி, இதையும் நான் வந்து இருக்கிற எல்லாங்கிறதையும் நான் ஆட் பண்ணனா இந்த வீடியோவே ஒரு 20 நிமிஷம் 30 நிமிஷம் போகுது. அதனால வந்து இப்போதைக்கு இது முடிச்சுக்கிறேன். ஸ்கூலில் நிறைய நான் பண்ணேன். ஸ்கூல் லைஃப்பில் அடி வாங்கினலாம் வந்து ஒரு பர்டிகுலர் சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் வந்ததுக்கப்புறம் வேணா நான் சொல்கிறேன். ஸ்கூலில் பண்ண சம்பவம், என்னை பிளாக் லிஸ்ட் பண்ணது, என்ன நான் எங்கெங்கெல்லாம் போய் அடி வாங்கினேன் எல்லாத்தையும் வந்து ஒரு பர்டிகுலர் செட் ஆஃப் சப்ஸ்கிரைபர் கவுண்ட் வந்ததுக்கப்புறம் நான் சொல்கிறேன்.